2.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி பங்குகளை விற்றுருக்குறாங்க. இப்போது இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு பங்குச்சந்தை மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. சார், கடந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட 5ஆவது தடவையாக பெட்ரோலோட விலை ஏறப்போகுது. போகிற போக்க பார்த்தா 130 150 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு 3 தீர்வு. ஒன்று, உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை இறங்கணும். 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறணும். 3வது, வரிகள். அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு வந்தால் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தான் பெட்ரோல் விலையை ஏற்றிட்டுமே, மக்கள் கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்கல்ல, மக்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சா எண்ணெய் இறங்கினாலும் இவங்க குறைக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். சார், ஏன்னா இப்போது நிறைய சைட் பார்க்குறப்போ கிராஷ் வரப்போகுதுன்னு ஒரு சைட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ கிராஷ் வரப்போகுதா இல்லையா சார்? பங்குகள் பெருசாக இறங்காது, ஆனால் ஏறவும் ஏறாது. இந்த அந்நிய செலவணியெல்லாம் மிச்சம் பண்ணணும், தங்கம் வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு, அதெல்லாம் சொன்னார். பங்குச்சந்தைகள் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2029 வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட கொடுக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. Prime Minister Modi brought us a gift, a very, very good topic. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாரு, அந்த நாட்டுக்கு சரி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாக்லேட் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அடுத்த நாள்லேருந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட போகிறாங்க. அவர் போனது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட 5ஆவது தடவையாக பெட்ரோலோட விலை ஏறப்போகுது. பெட்ரோல் விலை 130 தொடுமா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். போகிற போக்க பார்த்தா 130 150 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எதனால சார்? இன்னும் எவ்வளோ விலையேற்றங்கள் இருக்கும் சார்? ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை எதை வச்சு நிர்ணயம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை எவ்வளோ இருக்குது. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு அமெரிக்கன் டாலருக்கு அகெயின்ஸ்டாக. ஏன்னா கச்சா எண்ணெய் எல்லாம் அமெரிக்கன் டாலரில் தான் ட்ரேட் நடக்கும், இந்திய ரூபாயோட மதிப்பு. 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கை. இதை இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள்னு பொதுவாக சொல்ல முடியாது. அதில் மாநில வரியும் இருக்குது, மத்திய வரியும் இருக்குது. 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடும். சில நாடுகளில் ஒரு பெட்ரோலுக்கு இறக்குமதி வரி 5 ரூபா அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க, 10%ன்னு வச்சுருவாங்க. அப்போ கச்சா எண்ணெய் விலை ஏற ஏற இந்த வரிகளும் கூடவே ஏறிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு $50 $60 இருந்தது ஒரு பேரல். அது இப்போ கிட்டத்தட்ட 110 120, கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை டபுள் ஆகலை. ஸோ ஒன்று, கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் அதிகமாக ஏறிடுச்சு. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 82 ரூபா 83 ரூபா அப்படின்னு இருந்தது ரூபாயோட மதிப்பு. இன்னைக்கு 96 97 அப்படின்ற அளவு வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதுவே ஒரு 20% மேலே இறங்கிடுச்சு இந்திய ரூபாயோட மதிப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக 20% கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை இங்கே ஏறி இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறாமல் பார்த்துக்கினதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே வரிகள்லாம் ரொம்ப அதிகமாக்கி கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிட்டு, கச்சா எண்ணெய் விலை இறங்கும்போது பெட்ரோல் விலை இறக்காம இறக்குமதி வரி ஏற்றி ஓரளவு கொஞ்சம் ஹை ரேட்லேயே வச்சுருந்துட்டாங்க. அதனால் கச்சா எண்ணெய் திரும்ப ஏறும்போது அவங்களால பெருசாக ஏற்றாமல் சமாளிக்க முடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதுக்கு நடுவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் வருமா வராதா அப்படின்னா, ஒரு நாள் வருன்றாங்க, அடுத்த நாள் வரலன்றாங்க, திரும்ப மறுநாள் வருன்றாங்க, திருநாள் வரலன்றாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பங்குச்சந்தைகள்லாம் ஓரளவு நல்லா ஏற்றம் கண்டுது. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா திரும்ப அமெரிக்கா ஈரான் மேலே சில தாக்குதல்கள்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஈரான் பிரச்சனை ஓரளவு முடிவுக்கு கச்சா எண்ணெய் உலக அளவில் பெருமளவு வீழ்ச்சி அடைந்தால் ஒழிய இந்த ஏற்றத்தை தடுக்க முடியாது. ஒரே நேரத்தில் ஏற்றினாக்கா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றின்னு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5 தடவை விலை ஏற்றிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 8 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றிட்டாங்க. இந்த ஏற்றம் பொருளாதாரத்தை பாதிக்கும், பங்குச்சந்தையும் பாதிக்கும். அதனால தான் இப்போது இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப இறங்கினே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரைம் மினிஸ்டர் கூட நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை தவிர்த்துருங்க, தங்கம் வாங்காதீங்க, சமையல் எண்ணெய்லாம் குறைவாக பயன்படுத்துங்க அப்படிலாம் சொன்னார். பட் இருந்தாலும் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே தான் போகுது. இந்திய ரூபாயோட மதிப்பு குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான
விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பங்குச்சந்தை சார்ந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் டிவிடெண்ட்டு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஃபார் டெப்ட் ஃபண்ட்ஸு அப்படின்னு எல்லா வகையிலையும் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து வரிகளை ஏற்றி விட்டுட்டாங்க. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு பங்குச்சந்தை மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மற்ற உலக சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு ஹை வேல்யூவேஷனில் இருக்கும். இப்போ இந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி நிறைய வரிகள்லாம் போட்டதுனால அவங்க ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால் தொடர்ந்து பங்குகளை அவங்க விற்றுக்கினா வராங்க. கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை கொண்டு வராங்க, முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய ரூபாயை தான் கொண்டு வராங்க. ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே பங்குகளை தொடர்ந்து விற்றாங்கன்னா விற்றுட்டு அந்த பணம் வருது இல்லையா, அதை டாலராக மாற்றி வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போது இதனால் நம்முடைய அந்நிய செலாவணி மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு சில மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்கனால் ஒரு எஃப்ஐஏ வந்து இந்த அளவுக்கு வெளியே போயிருக்க மாட்டாங்க. இப்போது நேற்றைய தினம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நேரடியாக சொல்லலை, வி ஆர் ஓப்பன் டு டிஸ்கஷன். பங்குச்சந்தை சார்ந்தவங்களாம் ஏதாவது எங்களுக்கு இன்புட் கொடுத்தாங்கன்னா அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பூடகமாக ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேலை வந்து வேறு வழியே இல்லைன்னு சொன்னால் பங்குச்சந்தை சார்ந்து ஏதாவது அவங்க சில வரிகளை குறைக்கலாம். இதனால் பங்குச்சந்தைகள் ஏற்றமடையலாம். இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பதை நிறுத்தலாம். இதனால் குறைஞ்சபட்சம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எடுத்துக்கிட்டு போகிற டாலர் வந்து மிச்சமாகும். அதனால் நம்ம இந்திய ரூபா கொஞ்சம் வந்து மதிப்பு கூடலாம். ஸோ இப்போது இந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு 3 தீர்வு. ஒன்று, உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை இறங்கணும். அது அங்கே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் ஏற்பட்டால் தான் அது நடக்கும். 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறணும். அந்த இந்திய ரூபாய் மதிப்பு ஏறுறதுக்கு நான் சொன்ன ஒரு வழி தான் பங்குச்சந்தை. அது 2வது. 3வது, வரிகள். கச்சா எண்ணெய் தொடர்ந்து இறங்கும்போது மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் இறக்குமதி வரியை 2 ரூபான்னு நிறைய ஏற்றிட்டாங்க. அதெல்லாம் அவங்க எதுவுமே இறக்கலை. இதே நேரங்களில் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இந்த பெட்ரோல் விலையிலேருந்து போகுது. மாநிலங்களுக்கு உண்டான வரி அதையும் சில மாநிலங்கள் குறைக்கணும். ஸோ முன்ன ஒரு தடவை பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு பிஜேபி அரசாங்கம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பெட்ரோல் விலையெல்லாம் குறைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை மாநிலங்கள் வரியை குறைக்க சொன்னாங்க. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் சில மாநிலங்களில் குறைச்சாங்க. ஆனால் நான் பிஜேபி இருக்கிற மாநிலங்கள் யாருமே வந்து அந்த விலையை குறைக்கலை. ஸோ இதனால் மாநில அரசும் கொஞ்சம் குறைச்சி, மத்திய அரசாங்கமும் கொஞ்சம் குறைச்சி, மத்திய அரசாங்கமும் இந்திய ரூபாயை மதிப்பு கூடுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு, அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு வந்தால் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சில நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் அரசியல்வாதிகள் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னா, நம்ம தான் பெட்ரோல் விலையை ஏற்றிட்டோமே, மக்கள் கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்கல்ல, மக்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சா எண்ணெய் இறங்கினாலும் இவங்க குறைக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். அது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பொதுமக்களுக்கு அரசாங்கத்து மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஏதாவது சில நடவடிக்கைகளை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு ஜட்ஜி வேலையில்லா இளைஞர்கள்லாம் கரப்பான் பூச்சிகள் போல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டார். அதுக்கப்புறம் இல்லை, நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு ஏதோ சொன்னார். ஆனால் இருந்தாலும் அது வந்து சில இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை உருவாக்குச்சு. அப்போ நாங்களாம் கரப்பான் பூச்சிகள் போலவா? அப்போ கரப்பான் பூச்சி வந்து நமக்கு எதுவும் நல்லது செய்கிறதில்ல, கெட்டது தான் செய்யும். அப்போது நாங்களாம் இளைஞர்கள்லாம் கெட்டது தான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அது சில நாட்களில் ரொம்ப 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 பிரபலமாயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி. அவங்களுக்கு இருக்கிறது 8.7 மில்லியனோ நம்ம தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 18 மில்லியன் 19 மில்லியன் அப்படின்றது போயிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு கோபத்தில் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்காவது கொஞ்சம் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும், அதனால் கொஞ்சம் பெட்ரோல் விலை ஏறினா பிரச்சனை இல்லை. வேலை இல்லாதவனுக்கு அரசாங்க உத்தியோகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம் டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஏற்றிடுவாங்க. ஆனால் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு ஸோ இந்த சுமையெல்லாம் வந்து ஒரு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கணும், அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் தானாக வரணும். நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால்
பெட்ரோல் டீசல் விலை ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இது வரைக்கும் நம்ம பண்ண வீடியோஸ்லாம் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்டுப்பேன், மார்க்கெட் எப்போ சார் மேலே போகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த வாரம் ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சுது. ஸோ இது எதுக்கான ஒரு தொடக்கம் சார்? ஏன்னா இப்போது நிறைய சைட் பார்க்குறப்போ கிராஷ் வரப்போகுதுன்னு ஒரு சைட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவாக போகிற மாதிரி எங்கள் சைடு நாங்கள், அதாவது காமன் இன்வெஸ்டர் சைட் பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு தெரியுது என்னென்னா காமனாக இப்போ நல்லா ஏறிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ கிராஷ் வரப்போகுதா இல்லையா சார்? கிராஷ்ன்றது என்னென்னா வேகமாக பங்குகள் இறங்கிடும். அது ஏதாவது ஒரு லீமன் பிரதர் கொலாப்ஸு, கரோனா வைரஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வரும்போது தான் அந்த மாதிரி நடக்கும். இந்த ஈரான் அமெரிக்கா போகும்போதும் ஓரளவு பெருவில் இறங்கி, அதெல்லாம் எந்தவித ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரும் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க இல்லைன்னா பங்குகள் பெருசாக இறங்காது, ஆனால் ஏறவும் ஏறாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் வந்து இதெல்லாம் பேசியிருந்தார். இந்த அந்நிய செலாவணியெல்லாம் மிச்சம் பண்ணணும், தங்கம் வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு, அதெல்லாம் சொன்னார். ஸோ அவர் பேசின உடனே என்னடா இது நாட்டுடைய பிரதமரே இப்படி பேசுகிறாரு, அப்போ பொருளாதாரம் சரியில்லையோ, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் குறையுமோ அப்படின்னு பயந்து போய் 2 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 3% நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆனதுக்கு அப்புறமாவும் இன்னமும் அந்த 2 நாட்களில் எவ்வளோ இறங்கிச்சோ அது கூட இன்னும் ஏறலை. ஸோ பங்குச்சந்தையில் இதை வந்து நாங்கள் வந்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து பெருசாக கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அந்த டைம் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஒரு வேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்திய ரூபாயோட மதிப்பை கூட்டணும் அப்படின்னா எஃப்ஐக்கு இல்லை பங்குச்சந்தை சார்ந்த வரிகள்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அது ஏதாவது குறைச்சாங்கனால் பொருளை இன்னும் ஏறலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படியே தொடர்ந்து இருந்தால் பங்குகள் பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2029 வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட கொடுக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா இட்டாலி போனார். அங்கே அந்த மெலடி சாக்லேட் ஒன்று கொடுத்துருந்தாரு சார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எதுனே தெரியாத ஒரு கம்பெனி திடீர்னு ஒரு 5% மேலே ஏறிடுச்சு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கு. ஸோ இது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சார். இந்த மாதிரி வெறும் வீடியோஸ் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது பார்லே மெலடி அப்படின்ற ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கிறாரு. உடனே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பார்லேன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, உடனடியாக இந்த பங்குகளை நிறைய வாங்கிட்டாங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாரு, அந்த நாட்டுக்கு சரி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாக்லேட் கொடுக்குறான்னு வச்சுப்போம். அடுத்த நாள்லேருந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட போகிறாங்க. அவர் போனது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி தான் வந்து உலகத்துக்கே சாக்லேட்டுக்கு ஃபேமஸ். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு இது, நல்ல காற்று. ஏதோ இந்திய பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு சாக்லேட் கொடுத்துட்டாருன்றதுனால நாளைக்குன்னு அந்த இந்திய சாக்லேட்டே வந்து தினமும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, இதனால் அந்த இந்தியன் சாக்லேட்டுக்கு வந்து விலை ஏறுற மாதிரி அதெல்லாம் வந்து நடக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாரு, அப்போ பிரைம் மினிஸ்டர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா இது நல்ல சாக்லேட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு என்னென்னா சேசிங் த மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏறுதா உடனே வாங்குவோம். டோன்ட் சேஸ் த மார்க்கெட். அதாவது ஓடுற பஸ்ஸில் ஏறாதீங்க, கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு நிற்கும், அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இன்னொன்றும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், தகுந்த அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைக்கு போகாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுறது நல்லது எப்போவுமே. அப்போ என்ன வந்து டைவர்சிஃபிகேஷன். இப்போ எங்கிட்ட ஒரு 10,000 அல்லது 20,000 இருக்கும், அதில் நான் எத்தனை பங்குகள் வாங்க முடியும்? அதே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம 10,000 கொடுக்குற மாதிரி நிறைய பேர் 10,000 கொடுப்பாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1000 கோடி 2000 கோடி வந்துடும். 1000 கோடி 2000 கோடி ஒரே நிறுவனத்தில் முதலீடு பண்ண மாட்டாங்க, 50-60 கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒன்று கெட்ட நேரம், ஒரு நிறுவனம் திவால் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து பெரிய டேமேஜ் இருக்காது. ஸோ இதனால தான் வந்து பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுறது நல்லது எப்போவுமே. சார் கடைசியாக என்ன கேட்கணும்னா, இப்போ ரூபாயோட வீழ்ச்சியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சார். இப்போ என்னென்னா நார்மலாக ஒருத்தர் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நார்மலாக ரூபி டாலர் அப்படின்னு பேசுகிறப்போ இதனால் எங்களுக்கு என்ன நடந்துட போகுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுதா, ஓகே க்ரூட் ஆயில் இதில் வாங்குகிறோம், இதனால் ஏறலாம், மற்றபடி எங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை ரூபாய் 100 கிட்ட போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பாதிப்புகள் சார் சந்திக்கலாம்? அதாவதுங்க, நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்களை உங்களை சுற்றி பாருங்கள். இதில் நிறைய பொருட்கள் வந்து நமக்கு இறக்குமதி பொருட்கள். அந்த பொருள் மேபி இந்தியாவில் தயாரிக்கப்படலாம்,
அதுக்கு உண்டான சில மூலக்கூறுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரலாம். அல்லது அதை நீங்கள் ஒரு பிஸ்கெட்டு அது இந்தியாவில் தயாரிக்கலாம். ஆனால் அந்த பிஸ்கெட் தயாரிக்கிறதுக்கு உண்டான எந்திரம் வெளிநாட்டிலேருந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்தியா வந்து நிறைய வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த இறக்குமதிக்கெல்லாம் நம்ம வந்து கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டி வரும். அந்த கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டி வருதுனால் அந்த கூடுதலான பணம் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? நம்மளை மாதிரி கன்சூமர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்குவாங்க. ஸோ இதனால் வந்து நம்முடைய இன்ஃப்ளேஷன் அது வந்து கண்டிப்பாக ஏறும். ரெண்டாவது, நம்மலாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்திய ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்கு போகிறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நம்ம குழந்தைங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம பசங்க வெளிநாட்டுக்கு போய் படித்தா ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குண்டு. உங்கள் பிரதர் வந்து அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு போகிறாரு, நீங்கள் மாதம் ஒரு $1000 கேட்குறாரு. நீங்கள் ஒரு $82,000 கொடுத்தீங்கன்னா $1000 கிடச்சிரும். ஆனால் இப்போ $97,000 கொடுத்தா தான் அந்த $1000. ஆனால் அவருக்கு அந்த $1000 செலவாகும் இல்லையா? இந்த நிறைய பெற்றோர்கள் வந்து பணம் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டி வரும். இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டினுடைய கரன்சி வேல்யூ குறைய அந்த நாட்டுக்கு பிரச்சனைகள் எல்லா வகையிலையுமே வரும். அதனால் நம்ம பெட்ரோல் டீசல் மட்டும்தான் இல்லை, எல்லா வகையிலையுமே அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு நாட்டினுடைய கரன்சியோட வேல்யூ எப்பவுமே நல்லா இருக்கணும், அது மோசமாக இருக்கக்கூடாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.